போலீசாரால் தாக்கப்பட்ட ஆட்டோ டிரைவர் குடும்பத்தை திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தோக்கவாடியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ராஜா மற்றும் அவரது மனைவி உஷா, மகன் சூர்யா ஆகியோரை கடந்த 11ஆம் தேதி போலீசார் நடுரோட்டில் அடித்து உதைத்தனர். பாதிக்கப்பட்ட ராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் போலீசார் தன்னை அடித்து துன்புறுத்திய விவரங்களை கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி.என். பிரகாஷ் பாதிக்கப்பட்ட 3 பேரையும் சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்த்து உயர்தர சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு திங்களன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராஜா, உஷா, சூர்யா ஆகியோர் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற விரும்புவதாக அவர்கள் தரப்பில் கூறப்பட்டது. இதையடுத்து 3 பேரையும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு மாற்ற நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் மாவட்ட வருவாய் அதிகாரியின் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் போலீஸ்காரர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தார்.